ஹலோ ஜேடிஎஃப், வெல்கம் பேக். அண்ட் நீங்கள் பார்க்குறது ஜாப் வித் லைஃப். ஸோ இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப் வித் லைஃப் சேனலுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்பவுமே முக்கியமானது உங்களோட பேக்ரவுண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் கேமராவாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி எடிட்டிங் கூட இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமானது அந்த சேனலுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற மைக் தான். ஏன்னா ஒரு மைக் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றதை பொறுத்து தான் வீடியோ குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நான் பேசுறது பார்த்தீங்கன்னா இந்த AU-A03 மைக்கில் தான். இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் ஒரு செகண்ட் இந்த மைக்கை எடுத்துட்டு என்னோட மொபைலில் இருக்கிற அந்த மைக்கில் பேசி பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்குறது பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் இருக்க ஆடியோ. இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு எக்கோ தருது, ஒரு ரூம்குள்ளே உட்காந்து பேசுகிறேன்னா எந்த அளவுக்கு எக்கோ தருது, அது போல் குவாலிட்டி எந்த அளவுக்கு மட்டமாக இருக்குன்னு பாருங்க. இப்போ திருப்பி என்னோட AU-A03 மைக்கில் கனெக்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு யூடியூப் சேனலுக்கு ரொம்ப முக்கியமானது மைக் தான். மைக் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நல்ல மைக்கை தான் வாங்கணும். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த AU-A03 மைக் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது, எந்த அளவுக்கு சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணுது. இம்ப்ரூவ் நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு. அதை தாண்டி இது யாரெல்லாம் இந்த மைக் வாங்கலாம், எந்த மாதிரி யூடியூபர்ஸ் எந்த மாதிரி யூடியூப் சேனலுக்கு இந்த மைக் வாங்கலாம் அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இப்போ தான் நீங்கள் ஜாப் வித் லைஃப் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை பற்றினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒருவேளை இந்த மைக்கை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இந்த மைக் கூடவே உங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்கன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா கூட கொடுக்குறாங்க. ஸோ முதல்ல இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். என்னடா மைக்கை காணோம் அப்படின்னு யோசிப்பீங்க. மைக் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா இந்த 2 பஞ்சு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா உங்கள் மைக்கில் நீங்கள் செட் பண்ணி பேசுனீங்கன்னா நாய்ஸை பார்த்தீங்கன்னா நல்லாவே கிளியர் பண்ணும். அது போலவே இதுவுமே இந்த ரவுண்டாக இருக்குல்ல, இதுவுமே நல்லா பார்த்தீங்கன்னா நாய்ஸை கிளியர் பண்ணும். அது இது என்ன பேர் அதெல்லாம் தெரியல. ஸோ அதனால் இதை பற்றி பேசுறது வேஸ்ட்டு தான். ஆனால் இது உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இதோட கம்பி, அந்த மடக்கிற பார்த்தீங்கன்னா கம்பி, அது செம்ம குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தானதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டடன் 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 முதல்ல பார்த்தீங்கன்னா எலி மருந்து சீட் வச்சுருக்காங்க ஜேடிஎஃப். ஸோ இதை எடுத்து பார்த்தா உள்ள ஒன்றும் புரியல, நம்மளுக்கும் படிக்க தெரியல, அதனால் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு, இதுதான் பார்த்தீங்கன்னா மைக்கை நிற்க வச்சு ஃபோல்டபுளாக பார்த்தீங்கன்னா வளைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது ரொம்பவுமே இதோட பில்டு குவாலிட்டி நல்லாவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஷாக் மவுண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட மைக்கை அதில் தான் ஃபிட் பண்ணணும். இதை எதில் ஃபிட் பண்ணணும், இந்த ஷாக் மவுண்ட் எதில் ஃபிட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பெருசாக பார்த்தாலும் ஒரு ஸ்டாண்டு அதில் தான் ஃபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டேபிள் கிளாம்ப், இதை பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் ஃபிட் பண்ணணும். டேபிளில் ஃபிட் பண்ணி டைட்டாக வச்சுட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஸ்டாண்டு பார்த்தோம்ல அதை இதில் ஃபிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக நான் பண்ணி காமிக்கிறேன், எப்படி செட்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் காமிக்கிறேன். ஸோ அதனால் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். அண்ட் ஃபைனலி நம்மளோட மைக்கை பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மோனோ AU-A03 மைக்கு. இது பார்த்தீங்கன்னா உண்மையில செம்ம ஒயிட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த ஒயிட்டாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அந்த மெட்டலாக இருக்கட்டும், அந்த பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஃபோன் கேபிள், இந்த கேபிள் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம மைக்கில் ஃபிட் பண்ணணும். அண்ட் இந்த சைடில் இருக்கிற இந்த ஒரு ஃபிட்டிங்கை நம்ம லேப்டாப்பில் ஃபிட் பண்ணிக்கலாம். ப்ரோ என்கிட்ட மொபைல் தான் ப்ரோ இருக்குது, லேப்டாப் இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் நம்ம ஃபிட் பண்ணோம்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். அது அண்ட் ஏன் க்ரீன் அண்ட் பிங்க்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் செட் பண்ணுறது, இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் செட் பண்ணுறது. நீங்கள் ஹெட்செட் போட்டு கூட பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோவை நீங்களே கேட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த ஃபுல் மைக்கு எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டேபிள் கிளாம்ப் இருக்கு இல்லையா, இதை உங்களுடைய டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே சிம்பிள் தான். இந்த ஒரு சுற்றுற மாரி இருக்குல்ல, இதை சுற்றினீங்கன்னா அந்த மேலே இருக்க கப்பு பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். அது உங்கள் டேபிள் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீழே இழுத்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் டேபிளோட ஃபிட் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா அகைன் அந்த சைடில் சுற்றி ஃபுல் டைட் பண்ணிடுங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மைக் மொத்தமாக கீழே உள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மைக்ரோஃபோன் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. இதில் இந்த பிளாக் கலரில் இருக்க சைடை பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் கிளாம்போட ஓட்டையில் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி இந்த சைடில் ஸ்க்ரூ மாரி இருக்குல்ல, அதை லூஸ் பண்ணிங்கனாலே உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் திருப்பி இதை டைட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சேஃப்டி தான், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் ஃபிட் பண்ணுறதுக்கான வேலையை முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்கை ஃபிட் பண்ணுறதுக்கான ஸ்டெப் போயிடலாம். அண்ட் இதை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். எந்த சைடில் வேணுமோ உங்களால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டும் பண்ணிக்க முடியும். நல்லா ஃப்ளெக்சிபிளாக பார்த்தீங்கன்னா வலிச்சா உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா இருக்கும். எவ்வளோ ஆடுற பாருங்க, ஒன்றுமே ஆகலை, எந்த ஒரு டேமேஜும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு ஆகவே இல்லை. அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாக் மவுண்ட் எடுத்துப்போம். ஷாக் மவுண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டில் இந்த ஒரு சில்வர் அண்ட் கோல்டில் ஒரு சின்னதாக இருக்கு பாருங்க கம்பி மாரி, அதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். அதை லைட்டாக லூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே இழுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த சைடில் வேணுமோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இழுத்துக்கங்க. எனக்கு ஸ்ட்ரைட்டாக மேலே பார்த்த மாரி இருந்தாலே ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாக் மவுண்டோட எஜ்ஜை பார்த்தீங்கன்னா அதில் வச்சு டைட் பண்ணணும். ஜஸ்ட்டு அதை வச்சு அதில் சுற்றினாலே போதும், நல்லா பார்த்தீங்கன்னா டைட் ஆகிடும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான்.
ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஷாக் மவுண்ட்டை பார்த்தீங்கன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் நம்மளுக்கு ஏற்ற மாரி. அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வேலை நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளோட மைக்கை எடுத்துக்கலாம். மைக்கை பார்த்தீங்கன்னா இந்த ஷாக் மவுண்ட்டில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் டைம் எனக்கு ரொம்பவுமே டவுட்டாக இருந்துச்சு. எப்படி வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த ஹோல்ஸுக்குள்ளே போகவே மாட்டேங்குது. ஃபஸ்ட் டைம்னால அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த 2 கிளிப் இருக்குல்ல, இது அழுத்தணும் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாகும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கை உள்ளே வச்சிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம், அந்த மைக்கில் அந்த எம் சிம்பிள் மாரி போட்டிருக்கல, அதை பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்த மாரி தான் வைக்கணும். நான் கூட பார்த்தீங்கன்னா என்ன பார்த்த மாரி தான் வச்சிருப்பேன். ஏன் அப்படின்னா அந்த எம் சிம்பிளுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா மைக் இருக்கும். அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மைக் இருக்காது. பார்க்க மைக் இருக்க 2 சைடு மைக் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சைடு தான் பார்த்தீங்கன்னா மைக் இருக்கும். அதனால அது எம் சிம்பிள் இருக்குல்ல, அது உங்களை பார்த்த மாரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அதுதான் கரெக்டான பொசிஷனு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட மைக்ரோஃபோன் கேபிள் எடுத்துக்கலாம். மைக்ரோஃபோன் கேபிளில் இந்த சைடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் மைக்கில் ஃபிட் பண்ணணும். நான் காமிக்கிறேன், அந்த மாதிரி ஃபிட் பண்ணுங்க. இல்லைனா அந்த ஒரு கேபிளே பார்த்தீங்கன்னா அந்த முனையில் உடஞ்சிரும். ஸோ அதனால கரெக்டாக அதை அழுத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே செட் பண்ணுங்க. ரொம்ப அழுத்திடாதீங்க, ஓரளவுக்கு வச்சு பண்ணுங்க. நீங்கள் கரெக்டாக வச்சுக்கினா தான் உங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்து இந்த தாறு மாறலாம் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். அப்புறம் சர்வீஸ் சென்டருக்கு அலைய வேண்டியதாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கச்சா முச்சான்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு ஸ்டாண்டில் மாட்டி அழகாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் இப்போ வீடியோவில் காட்டி பேச போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒயர்லாம் நடுவில் போச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேபிள் கீழே விட்டுலாம் எடுத்துக்கோங்க. இல்லை என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா ஆடியோ வச்சு மட்டுமே தான் இருக்குது, நான் ஃபேஸ்லாம் காட்ட மாட்டேன் அப்படின்னா தேவையில்லை. நீங்கள் எப்படியோ கச்சா மிச்சான்னு போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நானே அப்படி போட்டு தான் பேசிக்கிட்டு கிடக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒயர்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக் ஆன் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஒரு ஃபோம் எடுத்து பார்த்தீங்கன்னா மைக்கில் மாட்டிக்கங்க. இது விரிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து மைக்கில் ஃபிட் பண்ணிக்கங்க. ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாய்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா கிளியர் பண்ணும். அதனால இதை போட்டு கூட நீங்கள் பேசிக்கலாம். இல்லைப்பா எனக்கு இன்னும் ஆடியோ குவாலிட்டி வேணும், இன்னும் நல்லா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை யார் தடுத்தா எடுத்து அந்த பாப் ஃபில்டரை பார்த்தீங்கன்னா எடுத்து மாட்டிக்கங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பாப் ஃபில்டர். ஸோ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா எடுத்து மாட்டிக்கங்க. கம்பியில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பி இருக்கு பார்த்தீங்கன்னா, இது அந்த ஃப்ளெக்சிபிளாக மடக்கிற கம்பி இருக்குல்ல, அதை மாட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்க்கு நீட்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாட்டிக்கங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த எம்முன்னு சிம்பிள் இருக்குல்ல, அது உங்களை பார்த்த மாரி இருக்கணும். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்லேயும் உங்களை பார்த்த மாரி இருக்கணும், இந்த பாப் ஃபில்டர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்த மாரி இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கை ஃபுல்லாக நம்ம செட்டப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். நீங்கள் யோசிக்கலாம், இப்போ ஒரு வாட்டியும் நான் பேசும்போது இது செட் பண்ணி பேசணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணி தான் ஆகணும். யூடியூப்பில் வீடியோ போகிறீங்க, காசு வருது அப்படின்னா அது கொஞ்சமாவது வேலை செய்யணும் இல்லையா, பண்ணலாம், எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நல்ல குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு ஒர்த்தான குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நான் கழட்டவே மாட்டேன், ஒரு வாட்டி மாட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படியே கூட உள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஏன் கழட்டி மாட்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் சின்ன பசங்களாக இருக்காங்க, அப்பப்போ வந்து ஏதாவது வேலை பார்த்து விட்ருவாங்க. அதனால் வீடியோ முடிச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா கழட்டி ஓர வச்சிருவேன். அண்ட் இந்த மைக்குடைய ரேட் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மைக் எந்த மாதிரி யூடியூப் சேனலுக்குலாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்துடலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு நீங்கள் ஒரு வாய்ஸ் நம்பி மட்டுமே உங்கள் சேனல் நடத்துறீங்க, வெறும் வாய்ஸ் தான். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில யூடியூப் சேனல் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குல்ல, இப்போ மிஸ்டர் தமிழன் சேனல்லாம் வச்சுக்கலாம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவியை அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டோரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது பக்காவாக செட் ஆகும், நல்ல குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா கொடுக்கும். பட் உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபேஸை காட்டியுமே வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி பண்ணலாம்? இப்போ நான் உட்காந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேரை போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கேன் பின்னாடி பிளாக் ஸ்க்ரீனில், ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இது செட் ஆகும். ஏன்னா ஒரே இடத்துல தான் இருக்கிறதுனால பேசி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுக்க முடியும். இல்லை நான் கொஞ்சம் நகர்ந்து போவேன், கொஞ்சம் நவுந்து பேசுவேன், இப்படி பண்ணுவேன், இந்த ப்ராடக்ட்லாம் ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்னும் போது இது கொஞ்சம் செட் ஆகுமான்றது டவுட் தான். அதுக்கு பதிலாக நீ காலர் மைக் கூட பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா காலர் மைக் பெஸ்ட் அப்படின்னா நீங்கள் நகர்ந்து போறீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆடியோவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக நவுந்துட்டாலும் அந்த மைக்கை விட்டு நவுந்து தான் பேசுறீங்கிறதுனால ஆடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ராவல் ஆகாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க, உங்கள் யூடியூப் சேனல் எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் ஓகே ஜேடிஎஃப், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை பற்றி ஃபுல்லாக உங்கள்கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த மைக்கோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 3 மந்த்துக்கு முன்னாடி தான் இந்த மைக்கை பை பண்ணேன் அமேசானில். அப்போ அமேசானில் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3800 இருந்துச்சு. இப்போ இதோட எக்ஸாக்ட் ரேட் எவ்வளோனா 4000 ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஏறுது இறங்குது மாறி போயிட்டு இருக்கு. அதனால அமேசானில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னால் சொல்ல முடியல. பட் இந்த 4000 தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய் பை பண்ணாலும் பண்ணிக்கலாம். உள்ள நிறைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா இருக்குது. எந்தெந்த வெப்சைட்டில் போய் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இதோட மைக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோனோ AU-A03. இதை பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டாலே இந்த மைக் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ நானும் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்காம இல்லை, ஒரு சில தெரிஞ்ச லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன், அதில் போய் கூட பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கோங்க. ஓகே ஜேடிஎஃப், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மோனோ AU-A03 மைக்கை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எந்த மாதிரியான மைக்கு யாருக்கெல்லாம் செட் ஆகும், எவ்வளோ ப்ரைஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த மைக் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் அதிகமாக பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஜாவித் லைஃப் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.